புதுசா ஜாயின்ட் இருக்கிறவங்க உங்களோட நேமை ரீநேம் செய்யுங்க.
ம். 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 தண்டை சண்டையில தண்டை மண்டையில இதை வச்சுக்கொண்டு நாரதன் தான் இது தெரியல. அவரும் இவரும் கட்டி போறான்தான் தெரியுது. இவாங்க ஒன்று எங்க மாமியார் கட்டினது சரியா? சொல்றோம் நீங்க ஓனாட்டு இருக்கீங்கல்ல. Excuse me, Galaxy J400. Please change your name. ரெக்கார்ட் பண்ண இருக்குமா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், குட் ஈவினிங், வணக்கம். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதான்னு ஒரு ஆள் சொல்லுங்க. ஓம் சார், ஓம் சார், ஓம். ஒயிட் போர்ட் கிளியர் ஆகிதா? ஓம் சார். ஓகே. இந்த முதலாவது நுண்ணறிவு வகுப்புல முதலாவது கேள்வியை பார்ப்போம்.
1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மற்றும் 9 ஆகிய இலக்கங்கள். என்னென்ன இலக்கங்கள் தந்திக்கிறாங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய இலக்கங்கள் முறையின்றி, அதாவது தொடரா இல்லாம KLMN RSTU மற்றும் V ஆகிய 9 எழுத்துக்களால் தரப்படுகின்றன. என்னென்ன ஆங்கில எழுத்து? KLMN. கிளாஸ் நடவுகள் வந்து மைக்க மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப சொல்ல இயலாது. யாரும் சின்ன பிள்ளைகள் இல்ல, மைக்க மியூட் பண்ணி வச்சுக் கொள்ளுங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம இருந்து கொள்ளுங்க கிளாஸ்ல. KLMN RSTUV. ஆனா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த ஓர்டருக்கு இப்போ 1க்கு K, 2க்கு L அந்த ஓர்டர்ல இது இல்ல. சரியா? இது 1 2 3 4 5 6 7 8 9 என்ற ஓர்டர்ல இருக்குது. ஆனா இந்த நம்பர்ஸ் ஓர்டருக்கு இந்த ஆங்கில எழுத்து இல்ல. இது முதலாவது விஷயம். இரண்டாவது சொல்றாங்க, ஆங்கில எழுத்துகள் மூலம் தரப்பட்டுள்ள தொடர்புகளை, கீழே தரப்பட்டுள்ள தொடர்புகளை கண்டறிந்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு வினாவிற்கும் சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. விளங்கணும் என்றதுக்காக எழுதி செய்யறேன். சில சமன்பாடுகள் தந்துக்கிறாங்கண்ணே. இப்ப உதாரணமா இப்ப என்ன உங்களுக்கு விளங்க வேண்டியது, இந்த கேக்கு வந்து இந்த 9 எழுத்துக்குள்ள ஒரு இலக்கம் செய்யும், பொருத்தமாக இருக்கும். எல்லுக்கு இந்த 9 எழுத்துக்குள்ள வரும். 9 எழுத்துக்கு மேல ஒரு பெருமானம் இந்த ஆங்கில எழுத்துகளுக்கு இருக்காது. இந்த 9 ஆங்கில எழுத்துகளுக்கும் 9ஆம் இலக்கத்திற்கு மேற்பட்ட ஒரு எண் வராது. விளங்கிச்சா? ரைட். இப்ப K தர U சமன் V என்று K தர U சமன் V. அப்ப இதுல என்ன சொல்றாங்க சொன்னா, Kயையும் Uவையும் பெருக்கினா V வரணும். வர்க்க மூலத்துக்குள்ள M தந்து N என்று சொல்றாங்க. N சக U சமன் R என்று சொல்றாங்க. N சக U சமன் R என்று சொல்றாங்க. U தர N சமன் S என்று சொல்றாங்க. N சய U சமன் T என்று சொல்றாங்க. N சய U சமன் T என்று சொல்றாங்க. வர்க்க மூலத்துக்குள்ள K தந்து U என்று சொல்றாங்க. இப்ப இந்த 6 ஆங்கில எழுத்திலையும் 6 சமன்பாட்டிலையும் நம்ம இலகுவாக செய்யக்கூடிய சமன்பாடம் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எந்த சமன்பாட்டை இலகுவாக செய்யலாம் என்று. ஓகே, இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு, இந்த வர்க்க மூலம் 2 இருக்குதானே பாருங்க. இந்த MNKU இதை நான் வேற எழுதுறேன். MNKU. மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப உதாரணம் எனக்கு சொல்லுங்க, வர்க்க மூலத்துக்குள்ள 9 இருக்கு. இதுல ஆன்சர் என்ன? 3. வர்க்க மூலத்துக்கு 9. இதான் இதுல வர்க்கம். இது வர்க்க மூலம் என்ன? அப்ப 9. அப்ப உங்களுக்கு தெரியும், வர்க்க மூலத்துக்குள்ள இருக்கிறது வந்து பெரிய எண்ணாகவும் அதனுடைய விடை சிறிய எண்ணாகவும் இருக்கும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த எம்முக்கு எண்ணுக்கு கேக்கு யூக்கு எல்லாம் வந்து 1 தொடக்கம் 9 வரையான இலக்கங்களை தான் கொடுக்கலாம். அப்ப நமக்கு ஒரே ஒரு விடை நிச்சயமாக தெரியும். என்னன்னு சொன்னா, இந்த வர்க்க மூலத்துக்குள்ள வார எம்முக்குரிய பெருமானமும் கேக்குரிய பெருமானமும் நிச்சயமாக சதுர எண்களாக இருக்கு. அதாவது 2 தர 2, 2இன் வர்க்கம் 4, 3இன் வர்க்கம் 9. இது 2 தான் இங்க விடையாக வரலாம். ஏன்? 4இன் வர்க்கம் 16. அப்ப 9க்கு அங்கால போய்த்திரும். ஆனா இந்த எம்ட அல்லது கேட பெருமானம் 9க்குள்ள இருக்கணும். ஒன்றின் வர்க்கம் சொல்லுங்க. இந்த ஒன்றின் வர்க்கம் வருந்தானே? ஒன்றின் வர்க்கம் 1.
ஒன்றின் வர்க்கம் வராது. ஏன்னு சொன்னா ஒன்றின் வர்க்கம் வாரண்டா உங்களுக்கு சந்திரிப்பாங்க எம் சமன் என் என்று சந்திரிப்பாங்க. ஏன் ஒன்றின் வர்க்கம் ஒன்று தானே, ஒன்று தர ஒன்று சமன் ஒன்று தானே. அப்ப எம்மும் என்னும் சமன் அடிக்கணும். ஓகே, அப்ப ஒன்றின் வர்க்கம் வராது. சரியானே? அப்ப நமக்கு சதுரங்களாக இருக்கிறது வந்து 2இன் வர்க்கமும் 3இன் வர்க்கமும். சரியா? இப்ப நான் சும்மா சொல்றேன், சும்மா எழுதுறேன். இப்ப எம் வந்து 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். நமக்கு ஸ்டோரா தெரியா, 2ஆகவும் இருக்கலாம், 3ஆகவும் இருக்கலாம். சரியா பிள்ளையா? ஓகே, 4 அல்லது 9ஆக இருக்கலாம். அப்ப எம் வந்து 4ஆக இருந்தால் என் 2 அடிக்கணும், எம் 9ஆக இருந்தால் என் 3 அடிக்கணும். விளங்கிச்சா? அதே போல கே என்றதும் 4ஆக இருக்கலாம் அல்லது 9ஆக இருக்கலாம். அப்ப யூ என்றது 2ஆக இருக்கணும் அல்லது 3ஆக இருக்கணும். இவ்வளவும் விளங்கிச்சா? இந்த ஸ்டெப்ஸ் இவ்வளவும் விளங்கிச்சா? ஓகே, எல்லாருக்கும் விளங்கிட்டு. ஓகே, நீங்க மெசேஜ் பண்றதை விட கதைக்கிறது எனக்கு சேஃப்டி. நீங்க மெசேஜ் பண்ண நான் முன்னுக்கு வந்து போன் பார்க்கணும். பேசினீங்கன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ரைட், இப்ப பார்ப்போம். ரைட், இப்ப கண்டுபிடிக்கும். எம்முக்கு கொண்டு 4 வரணும் அல்லது 9 வரணும், கேக்கு 4 வரணும் அல்லது 9 வரணும், எண்ணுக்கு 2 வரணும் அல்லது 3 வரணும், யூக்கு 2 வரணும் அல்லது 3 வரணும். ரைட், இப்ப பார்ப்போம். சரியா? இப்ப பாருங்க, யூ சமன் இந்த சமன்பாட்டை பாருங்க. யூ தர என் சமன் எஸ். இப்ப யூட பெருமானத்தை பாருங்க, யூட பெருமானத்தை பாருங்க. 2ஆக இருந்தா யூ 2ஆக இருந்தால் என் என்னவாக இருக்கணும்? 6. எஸ் வந்து அந்த 3ஆ இருக்கணும். 3ஆ 2 பெருக்கம் 6 பெருக்கம் 6 தான். ரைட், ஓகே. இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன். யூ வந்து 2ஆக இருந்தால் என் 2ஆக இருக்கல, அது என் 3ஆக இருக்கணும். சரியா? என் 3ஆக இருந்தா யூ 3ஆக இருந்தா என் 2ஆக இருக்கணும். சரியா? இப்ப நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். சரியா? ஈஸியா ஆரம்பிச்சுன்னா கே தர யூ சமன் வி. இப்ப நமக்கு தெரியணும் வி என்றதும் இந்த 9க்குள்ளதான் வரணும். கே என்றது என்ன இருக்குது? கேக்கு நீங்க 4 வரும் என்று எடுத்தால், கேக்கு 4 வரும் என்று எடுத்தால் 2 போட்டாலும் 8 வரும். அப்ப அதுக்குள்ள வரும். கேக்கு நீங்க 4 எடுத்து யூக்கு 3 எடுத்தா வி 12 வரும். அப்ப யூக்கு 3 வருமா? இடத்துல யூக்கு 3 வருமா? இதே மாதிரி கேக்கு 9 எடுத்தாலும் 9 2 18 என்று வரணும், 9 3 27 என்று வரணும். அப்ப நமக்கு தெரியும் 9க்கு மேல என்ன செய்யக்கூடாது, விடை போக முடியாது. ஆகவே கேக்கு 4 எடுத்தா யூக்கு என்ன எடுக்கணும்? 2 தான் எடுக்கலாம். 3 எடுத்தா என்ன செஞ்சிரும்? 9 விட அதிகரிச்சிடும். அப்ப கே தர யூ சமன் வி என்று சொன்னா கேக்கு 4 யூக்கு 2 விக்கு 8. அப்ப ஆன்சர் பாருங்க, கே யூ வி. கேக்கு எத்தனை? 4, யூக்கு 2, விக்கு 8. அப்ப கவனிங்க, கேக்கு 4 என்று சொன்னா கேக்கு 4 என்று சொன்னா எம்முக்கு எத்தனை வரணும்? 9. 4 என்று சொன்னா கட்டாயம் எம்முக்கு 9 வரணும். ஏன்? எம்முக்கு 4 அல்லது 9 வரலாம், கேக்கும் 4 அல்லது 9 வரலாம். இப்ப கேக்கு நம்ம 4 எடுத்துட்டோம். அப்ப எம்முக்கு எத்தனை வரணும்? 9. யூக்கு 2 என்று சொன்னா யூக்கு 2 வரலாம் அல்லது 3 வரலாம், எண்ணுக்கும் 2 வரலாம் அல்லது 3 வரலாம். இப்ப 2 நம்ம யூக்கு கொடுத்துட்டோம். ஆகவே எண் எத்தனை வரும்? 3. இப்ப பாப்போம். இப்ப நமக்கு தெரியும் என் சக யூ சமன் ஆர். அப்ப என் சக யூ சமன்
ஆர் என்னது என் சக யூ சமன் ஆர் எண்ணுக்கு எத்தனை 3 3 யூக்கு எத்தனை 2 அப்ப 2 ஆர் எத்தனை 5 5 ஆர் எத்தனை 5 ஆர் 5 ரைட் அதே போல யூ தர என் சமன் எஸ் அப்ப யூ எத்தனை 2 என் எத்தனை 3 2 6 அப்ப எஸ் சமன் 6 எஸ் சமன் 6 விளைஞ்சா எஸ் சமன் 6 சார் இந்த ஒயிட் போர்டு அடிக்கடி இந்த மறையுது. மறைறதுக்கு காரணம் நீங்க பேசுறதுதான். இப்ப நீங்க ஒரு ஆள் பேசக்குள்ள ஒரு ஆளுக்கு மறையும், இப்ப நீங்க பேசக்குள்ள இன்னொரு ஆளுக்கு மறையும். அதால நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், நான் விளங்கப்படுத்துறத மட்டும் கேட்டுட்டு விளங்கப்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப எல்லாருக்கும் அது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிடும். சரியா? ரைட். இப்ப அடுத்தது என்ஸ்டைய யூ சமன் டி. என்ஸ்டைய யூ சமன் டி. என்ஸ்டைய மைக்கை மியூட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, அப்ப மத்த டிஸ்டர்ப் இல்லாம இருக்கும். என்ஸ்டைய யூ சமன் டி. என் எத்தனை என் வந்து எத்தனை 3 யூ எத்தனை 2 அப்ப டி சமன் 1 3 சய 2 டி சமன் 1 டி சமன் 1. மிச்சமா இருக்கிற ஆங்கில எழுத்து என்ன? என் வந்துட்டுது எல். ரைட். எல் எத்தனை வரும்? ரைட். 1 வந்துட்டுது 2 3 எல் வந்து 7 வரும். எல் வந்து 7 வரும். ஏன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் அடிக்கிறது எல். எல்லுக்கு 7 வரும். அப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆங்கில எழுத்துக்களுக்கு என்னென்ன இலக்கங்கள் வரும் என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இப்ப கேள்வியை செய்ய வேண்டியதான். கேள்வி என்ன? கே மற்றும் எம் எழுத்துக்களின் மூலம் குறித்து காட்டப்படும் இலக்கங்கள். கே எம். நல்லா கவனிங்க, இதுல நிறைய பேர் இதுல மிஸ்டேக் கொண்டு விடுறது. முதலாவது கேட்டுக்கிறான் கே, இரண்டாவது கேட்டுக்கிறான் எம். அப்ப 4,9 என்ற விடதான் சரி. நீங்க 9,4 என்று கொடுத்தா விடப்பில. சரியா? அதுல 2 விடையும் இருக்கு. 4,9 என்று இருக்கு, 9,4 என்று இருக்குது. நீங்க 4,9 என்று கொடுத்தாதான் விட சரி. 9,4 என்று விட கொடுத்திருந்தா பிழை. சம்டைம் உங்களுக்கு ஆன்சர் தராம விட்ட டைம்ல ஆன்சர் தராட்டி உங்களை எழுத சொல்லி இருந்தாங்க கோர்ட்ல, நீங்க நிறைய பேர் பென்ஷன் எழுதுற 9,4 எழுதினா பிழை. அப்ப 4,9 என்றுதான் சரியான விட. 4,9 என்றுதான் சரியான விட. டி மற்றும் எஸ் எழுத்துக்களின் மூலம் காட்டப்படும் இலக்கங்கள். டி எத்தனை? 1 எத்தனை? 5. எஸ்க்கு 6. ஒன்றுக்கமா 6. இரண்டாவது விடை. எல் எழுத்தின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இலக்கம் 7. எல் எழுத்தின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இலக்கம் 7. எல் எழுத்தின் மூலம் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் இலக்கம் 7. யூ சய எம்எஸ் எழுதுகிறான். யூ இன்டு எம் சய எஸ். யூ எத்தனை? 2. பிரேக்கெட்ல என்ன வருது? எம்மும் எஸ்ஸும். 9 சய 6. பிரேக்கெட் உங்களுக்கு தெரியும் வந்து தர 2 தர 9ல 6 போன 3 ஈர் 3 6. விட கேட்டினாங்க என்ன இலக்கம்? 6வது இலக்கம் பாரு. இது என்ன எழுத்து? எஸ். பிழையான கூற்றை தெரிவு செய்க. ரைட். ஆர் வி ஆர் சக வி சமன் எம் சக கே. ஆரும் வி கூட்டினா எம்ஐயும் கேயும் கூட்டுறதுக்கு சமனம். அப்ப ஆர் 5 வி 8 எம் 9 கே 6 அப்ப 13. அப்ப இது சரி. முதலாவது விட சரி. என்ன? முதலாவது விட சரி. இரண்டாவது பாகம். ஆர் சக வி சமன் எல் சக எஸ். ஆருக்கும் விக்கும் 5 சக 8, எல்லுக்கும் எஸ்ஸுக்கும் 7 சக 6. 5 மட்டும் 13, 7 6 13. அதுவும் விட சரி. அடுத்து ஆர் சய வி சமன் கே சய எல். ஆர் சய வி
சரி 9 4 கேக்கு 4 சாரியா கேக்கு 4 ஓகே 6 சய V சமன் 5 சய 8 சமன் K சய L 4 சய 7 இதுல பார்ப்போம் 5ல சய 8 போனா சய 3 சமன் 4ல சய 7 போனா சய 3 சரியா அடுத்தது விட 6 சய V சமன் S சய N 6ல இருந்து V போனா 5 சய 8 சமன் 6 சய 3 இதுல பாருங்க சய 3 சமன் சக 3 ஆக பிழையான விடை 4வது விடை பிழையான விடை 4வது விடை ஏன் 6ல V கழிச்சா சய 3 வருது Sல இருந்து என்ன கழிச்சா சக 3 வருது ஆகவே பிழையான விடை 4வது விடை இவ்வாறான கேள்வி வரக்குள்ள இந்த நம்பர்ஸ் காண்றதுக்கு ஆங்கில எழுத்து போட்டு வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும் முதலாவது ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சமன்பாடு ஒன்று கட்டாயம் இருக்கும் அந்த சமன்பாட்டை ஃபர்ஸ்ட் எடுத்து அதை தீர்த்தம் என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் வந்துடும் எல்லா கேள்விக்கும் விட வரும் அடுத்த கேள்வி இப்போ இல்ல முதலாவது கேள்வியில இப்ப டவுட் கேளுங்க இப்ப எதுவும் பிரச்சனை அவங்களுக்கு ஒவ்வொரு கேள்வியா முடிய டவுட் கேட்டா கொஞ்சம் ஈஸியாகும் மற்றவங்களுக்கு இந்த 1 வரைக்கும் 5 வரையான கேள்வியில யாருக்கும் எதுவும் பிரச்சனைக்குதா ஓகே 6 தொடக்கம் 10 வரை உள்ள வினாக்கள் குறித்த ஒரு பொது விவேக வினாத்தாள் ஒன்றிற்கு வழங்கப்படும் புள்ளி வழங்கப்படும் முறை தொடர்பான பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டமைந்த பொது விவேக தாள்களுக்குரிய மொத்த புள்ளிகள் 50 ரைட் ஒரு எக்ஸாம் ஐக்கு எக்ஸாம் உண்டு 50 கேள்விகள் இருக்கும் 50க்கும் 150 புள்ளிகளாம் அப்ப 150 புள்ளிகள் சொன்னா ஒரு கேள்விக்கு 3 மார்க் எனினும் விடைத்தாள் மதிப்பிடப்படும் போது பின்வரும் நடைமுறைகள் கடைபிடிக்கப்படும் தவறான அல்லது பிழையான விடை விடை தவறாக இருந்தால் தவறான விடை அல்லது பிழையான விடையாக இருந்தால் தவறான விடையாக இருந்தால் வினா ஒவ்வொரு வினாவிற்கும் 2 புள்ளிகள் கழிக்கப்படும் ஒரு வினாவுக்கு 2 புள்ளிகள் கழிக்கப்படும் விடை எளிதாக ஒவ்வொரு வினாவுக்கும் அப்ப கேள்வியில விடை எழுதாமல் இருந்தால் 1 புள்ளி வீதம் கழிக்கப்படும் இது விளங்கிட்டா சரி இப்ப நான் சும்மா கேட்கிறேன் மொத்தம் 50 கேள்வி இருக்குது ஒருத்தர் ஒரு பிழை எடுத்துட்டார் அவருக்கு மொத்தம் எத்தனை புள்ளிகள் இல்லாமா 5 மார்க்ஸ் இல்லாம 5 மார்க்ஸ் இல்லாமாகும் ஏன்னு சொன்னா ஒரு சரிக்கு 3 இந்த கேள்வி பிழைன்னு சொன்னா இந்த 3 மார்க்ஸோட ஒரு பிழை எடுத்தா எக்ஸ்ட்ராவா அவர் எடுத்த மார்க்ஸ்ல எக்ஸ்ட்ராவா 2 மார்க்ஸ் கழிப்படும் இப்ப 3 சக 2 சமன் 5 அப்ப ஒருத்தர் ஒரு பிழை எடுத்தா 3 சக 2 சமன் 5 ஒருத்தர் ஒரு கேள்விக்கு விடை அளிக்காம இருந்தா அவருக்கு எத்தனை மார்க்ஸ் இல்லாம ஆகும் என்று சொன்னா கேள்விக்கு 3 மார்க் விடை எழுதாம இருந்ததுக்கு 1 மார்க் இப்ப 4 மார்க்ஸ் இல்லாம ஆகும் ஒருத்தர் ஒரு கேள்வி பிழை எடுத்தாருன்னா 5 மார்க் இல்லாம ஒருத்தர் ஒரு கேள்விக்கு விடை எழுதாம இருந்தாருன்னு சொன்னா எல்லாம் சரி எடுத்தாலும் ஒரு 4 மார்க்ஸ் குறையும் 100 மார்க்ஸ் 150 சொன்னா 146 மார்க்ஸ் தான் வரும் சார் இந்த தரவு இன்னும் சொல்லியலுமா முதல்ல இருந்து ஓகே இத பாருங்க ஒரு கேள்விக்கு 3 மார்க்ஸ் 150 இது கிளியரா இப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறீங்க சரியும் எடுப்பீர் பிழையும் எடுப்பீர் பிழை எடுத்தா உங்களுக்கு ஒரு பிழைக்கு 2 மார்க்ஸ் எக்ஸ்ட்ராவா கழிப்பாங்க அதாவது இப்ப நீங்க ஒரு பிழை எடுத்தா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் குறையணும் மார்க்ஸ் படி எத்தனை குறையணும் 3 குறையணும் ஆனா அவங்க அந்த 3 குறைச்சி ஒரு பிழைக்கு இப்படி செய்யணும் அந்த பிழை ஏன் எடுத்த ஒரு தண்டனையாக நம்மள சரியா எடுத்த மார்க்ஸ்ல 2 மார்க்ஸ்ல ஒரு பிழைக்கு மேலும் எடுக்கிறாங்க அப்ப ஒரு பிழைக்கு 3 2 5 மார்க்ஸ் கழியும் விளங்கிட்டா சரி சார் அதே போல நீங்க விட எழுதலன்னு சொன்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ்
கேள்விக்குரிய மார்க்ஸும் விட எழுதாததுக்கு தண்டனையாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மார்க்ஸும் சேர்த்து 4 மார்க்ஸ் கழிப்படும். சரியா? சரி சார். ஓகே, இப்ப கேள்விக்கு வருவோம். 10 வினாக்களுக்கு ரைட். இந்த பேப்பர்ல முதலாவது 6வது கேள்வியில அந்த சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணி கொள்ளுவோம். 10 வினாக்களுக்கு தவறாக விடை அளிக்கப்பட்டு ஆனால் எல்லா வினாக்களுக்கும் விடை அளித்த விமல் பெற்றுக்கொண்ட அவரது விடை என்று இருக்கிறா அளித்த விமல் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் எத்தனை? 10 வினாக்களுக்கு தவறாக விடை அளிக்கப்பட்டு ஆனால் எல்லா வினாக்களுக்கும் விடை அளித்த விமல் பெற்றுக்கொண்ட புள்ளிகள் எத்தனை? அந்த விடை என்றதுக்கு பதிலாக விமல் என்று சொல்லி மாத்திக்கொள்ளுங்க. விளங்கிச்சா? சரி சார். 7வது கேள்வியில கொஞ்சம் திருத்தம் ஒன்று சொல்லிக் கொள்ளுவோம். 3 வினாக்களை தவிர ஏனைய சகல வினாக்களுக்கும் விடை அளித்திருந்த வனிதா பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 103 எனில், அதை சேர்த்துக் கொள்ளுங்க. பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 103 எனில் 103 எனில். அதே போல 10வது கேள்வி கொஞ்சம் வாங்க. 10வது கேள்விக்கு மொத்தமாக 0 புள்ளிகளை விமலா பெற்றிருந்ததுடன் 0 புள்ளிகளை விமலா பெற்றிருந்ததுடன் என்று மாற்றிக்கொள்வோம். விமலா பெற்றிருந்ததுடன். இப்ப கேள்வி இப்போ 10 வினாக்களுக்கு தவறாக விடை அளிக்கப்பட்டு ஆனால் எல்லா வினாக்களுக்கும் விடை அளித்த விமல் பெற்றுக்கொண்ட புள்ளியத்திலே இப்ப 50 வினாக்களுக்கும் விடை அளித்தா 150 வரும். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா 10 வினாக்களுக்கு பிழையாக விடை அளிச்சிருக்காரு. அப்ப ஒரு வினாக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படணும்? 5 மார்க்ஸ். 5. 10 வினாக்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படணும்? 50. அப்ப என்ன மார்க்ஸ் பெற்று பெறுபவர்? 100. இதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். இதான் முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர். இரண்டாவது 7வது கேள்வி 3 வினாக்களை தவிர சகல வினாக்களுக்கும் விடை அளித்திருந்த வனிதா பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 103. இவட மொத்த மார்க்ஸ் 103. சொல்லுங்க. விளங்கல? ஓகே. 3 வினாக்களை தவிர ஏனைய சகல வினாக்களுக்கும் விடையளித்திருந்த வனிதா பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 103. அவர் சரியாக விடையளித்த வினாக்களின் மொத்த எண்ணிக்கை யாது? வனிதா என்ன செய்யறான்னு சொன்னா எக்ஸாம் எழுதுறா. 3 வினாக்களை தவிர ஏனைய சகல வினாக்களுக்கும் விடையளிக்கிறார். அப்ப 3 கேள்விக்கு வனிதா என்ன செய்யல? மொத்தம் 150 மார்க்ஸ். 3 கேள்விக்கு விட என்ன செய்யல? அவன் எழுதல்ல. அப்ப ஒரு கேள்விக்கு விட எழுதாட்டி எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? 4 மார்க்ஸ். அப்ப எத்தனை கேள்விக்கு விட எழுதல்ல அவன்? 3 கேள்வி. நான் 3 பண்ணேன். மொத்தம் எத்தனை மார்க்ஸ் கழிப்பட்டிக்கும்? 150 இருந்து 12 மார்க்ஸ் கழிப்பட்டிக்கும். 138 மார்க்ஸ் அவன் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆனா வனிதா பெற்றுக்கொண்ட மார்க்ஸ் எத்தனை? 103. 138 இருந்து 103 போனா இந்த 25 மார்க்ஸுக்கும் என்ன நடந்திக்கன்னு சொன்னா அவ செஞ்சு பிழையாக செஞ்ச 25 மார்க்ஸுக்கும் ஒரு கேள்வி பிழை எடுத்த 5 மார்க்ஸ் கழிப்படும் சொன்னா 25 மார்க்ஸ் கழிப்பட்டின்னு சொன்னா அவ 5 கேள்வி அறிஞ்சிக்கிறான். 5 கேள்விகளை 35 மார்க்ஸ் சார். 102 போனா 35. சரி 35 சொன்னா 7 மார்க்ஸ் பிழை. 7 கேள்வி பிழை. அப்ப அவ 50 கேள்வியில 3 கேள்விக்கு விட எழுதல. அப்ப 47 கேள்விக்கு விட எழுதிக்கிறா. அதுல 7 கேள்வி பிழையா செஞ்சுக்கிறா. அப்ப அவ எத்தனை கேள்விக்கு சரியா விட அளிச்சுக்கிறா? 40 கேள்விக்கு சரியா விட அளிச்சுப்பா. விளைஞ்ச நல்லா கவனிக்கும். ஒரு கேள்வி பிழை எடுத்தா 5 மார்க்ஸ் கழிப்படும். ஒரு கேள்விக்கு விட எழுதாட்டி 4 மார்க்ஸ் கழிப்படும். 3 கேள்விக்கு விட எழுதாட்டி 12 மார்க்ஸ் அவருக்கு கழிப்படும். 12 மார்க்ஸ் கழிப்படும். அப்ப 150 இருந்து 12 போனா 138 மார்க்ஸ். ஆனா 138 மார்க்ஸ் அவருக்கு வரணும். ஆனா அவன் எடுத்துக்கிற மார்க்ஸ் 103.
அப்ப 103 சொன்னா 138 இருந்து 103 போனா 35 மார்க்ஸ் என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா அவருக்கு எக்ஸ்ட்ராவா திரும்ப கழிப்பட்டிக்கு. ஏன் கழிப்பட்டிக்கு பார்த்தா அவ கேள்வியை பிழையா செஞ்சுக்கிறா. அப்ப ஒரு பிழைக்கு 5 மார்க்ஸ் இருந்தா 7 பிழைக்கு 35 மார்க்ஸ் கழிப்படும். அப்ப மொத்தம் எத்தனை மார்க்ஸ் கேள்வி 3 இல்ல 47 கேள்வி செஞ்சுக்கிறா. அதுல 7 கேள்வி பிழை அளிச்சுக்கிறா. அப்ப 40 கேள்விக்கு சரியாக விட அளிச்சுக்கிறா. ஐந்து வினாக்களுக்கு விடை எழுதாது அமல் 8 வினாக்களுக்கு தவறுதலாக விடை அளித்திருப்பின் 5 வினாக்களுக்கு விடை எழுதாமலும் அமல் 8 வினாக்களுக்கு தவறுதலாகவும் விடை அளித்திருப்பின் அந்த மாணவன் பெற்றுக்கொண்ட புள்ளி எத்தனை? மொத்தம் 150 மார்க்ஸ். 5 நாட்களுக்கு விடை எழுதலைன்னா எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? ஒன்றுக்கு விட 4 மார்க்ஸ். அப்ப 5க்கு எத்தனை கழிப்படும்? 20. ரைட். அதே போல 8 வினாக்களுக்கு தவறுதலாக விடை அளித்திருப்பார். 8 வினாக்களுக்கு தவறுதலாக. அப்ப ஒரு தவறுக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படணும்? 5. அப்ப 8 தவறுக்கு எத்தனை கழிப்படும்? 40. அப்ப இதுல 20 கழிப்படும், இதுல 40 கழிப்படும், மொத்தம் 60 மார்க்ஸ் கழிப்படும். எத்தனைல இருந்து? 150 இருந்து. அப்ப விட 90 மார்க்ஸ் எடுக்கும். சார் அந்த எல்லாம் டிஸ்பிளே அந்த பேசுறதால விளங்கல சார் அந்த ஒயிட் போர்ட். அதுல ஃபீல் பண்ணல எப்ப கொஞ்சம் ரைட். ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 112 எனில் அவர் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாது இருந்தார்? 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 112 எனில் அவர் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாது இருந்தார்? இந்த கேள்வி விளங்குதா? இந்த கேள்வியை கொஞ்சம் பாருங்க. 42 வினாக்களுக்கு சரியான 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 112 எனில் அவர் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாது இருந்தார்? அவர் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாது இருந்தார்? ரைட், பார்ப்போம்.
42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன். இப்ப 150 புள்ளி மொத்தம். அவர் பெற்றிருக்கிறார் 112. அப்ப எத்தனை மார்க்ஸ் அவருக்கு குறைஞ்சிக்கு? 48. 38 மார்க்ஸ் குறைஞ்சி. 38 மார்க்ஸ் குறைஞ்சி. 38 மார்க்ஸ் குறைஞ்சிக்கிது அவருக்கு. சரியா? 38 மார்க்ஸ் குறைஞ்ச அவருக்கு 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன். இப்ப அவர் எல்லா கேள்வி எத்தனை கேள்வி செஞ்சாருன்னு தரல, எத்தனை கேள்வி செய்யலும் தரல. 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதிக்கார் அவர். அப்ப 42 வினான்னு சொன்னா 3 படி எத்தனை வரணும் அவருக்கு மார்க்ஸ்? 6 நான் 3 12 126 மார்க்ஸ் வரணும் அவருக்கு. 126 மார்க்ஸ் வரணும் அவருக்கு. அப்ப இது 150ல இருந்து 126 போன எத்தனை? 24. 24. ஓகே 24. இப்ப பெற்றுக்கொண்ட புள்ளிப்படி அவருக்கு 38 மார்க்ஸ் குறையுது. அவர் எதிர்பார்த்ததன் படி 24 மார்க்ஸ் குறையுது. சரியா? இப்ப முதலாவது இதுக்கு விடையிலிருந்து பார்ப்போம். எத்தனை வினாக்களுக்கு அவர் விடை எழுதல் கேட்கிறாங்க. 2 வினாக்களுக்கு விடை எழுதாட்டி எத்தனை மார்க்ஸ் குறையும்? 2 வினா என்றும் இருக்கு, 4 வினா என்றும் இருக்குது, 6 வினா என்றும் இருக்குது, 8 வினா என்றும் இருக்குது. 2 வினாக்கு மார்க்ஸ் விடை எழுதாட்டி எத்தனை மார்க்ஸ் குறையும் அவருக்கு? 8 குறையும். 4க்கு 16 குறையும். 6க்கு 20, 8க்கு 32 மார்க்ஸ் குறையும். 8க்கு 32 மார்க்ஸ் குறையும். சரியா? சரி. இப்போ 150ல இருந்து கொஞ்சம் கவனிங்க. 150ல இருந்து 8 மார்க்ஸ் கழிப்பட்டா விட எத்தனை? 142. 142. சரியா? 112 கழிச்சா 30 மார்க்ஸ் அவருக்கு என்னத்துக்கு இல்லாம போய்க்கலாம்? 35 பிரிக்கலாம் இல்லையா? அப்ப 6 கேள்வி அவர் பிழையாக செஞ்சிருக்கலாம். 2 கேள்விக்கு விட எழுதாட்டி அவர் 6 கேள்வி பிழையாக செஞ்சிருக்கலாம். சரி, இத மாதிரி மத்ததையும் பார்ப்போம். 150ல இருந்து 16 மார்க்ஸ் போனா பாருங்க, 134. எடுத்த மார்க்ஸ் 112. 4ல இருந்து 2 போனா 2, 3ல இருந்து 1 போனா 2. 22 மார்க்ஸ் 5ஆல பிரிக்கலாமா? 22 5ஆல பிரிக்கலாமா? அப்ப இந்த விட சரியா வருமா? இந்த விட சரியா வருமா? சரியா வருமா? சரியா வராது. சரியா வராது. அதே போல 150ல இருந்து இவர் 24 மார்க்ஸ் கழி 24 மார்க்ஸ் கழிப்படும். அப்ப 126 மார்க்ஸ். எடுத்துக்கிற மார்க்ஸ் 112. 6ல 2 போனா 4. 4ல முடிஞ்சாலே என்ன செய்யாது? 5ஆல வகுப்படாது. அப்ப இந்த விடையும் வராது. செய்யற மெத்தட் விளங்கும்னு நினைக்கிறேன். சரியா? மொத்த மார்க்ஸ் 150. 32 மார்க்ஸ் 8 கேள்வி செய்யலன்னு எடுத்தா 32 கழிப்படும். 32 கழிப்பட்டா 8 1 18 5ஆல பிரிக்கலாமா? பிரிக்கலாது. ஆக மிச்சம் பொருத்தமான விட 150 மார்க்ஸுக்கு அவர் 2 கேள்விக்கு விட எழுதல. அப்ப 8 மார்க்ஸ் கழிப்படுது. எத்தனை மார்க்ஸ்? சாரி, 150ல இருந்து 132 போனா 118. இங்க பெற்றுக்கிறது 112. அப்ப 6 என்ன செய்யாது? 5ஆல வகுப்படாது. அப்ப 3வது விடையும் பிழை. முதலாவது விட ஏன் சரி என்று சொல்றது பாருங்க. மொத்தம் 150 மார்க்ஸ். அவர் 2 கேள்விக்கு விட எழுதலன்னு சொன்னா 8 மார்க்ஸ் கழிப்பட்டி. அப்ப 150ல இருந்து 8 போன எத்தனை? 142. 142 மார்க்ஸ் அவருக்கு வரணும். ஆனா அவர் எடுத்த மார்க்ஸ் 112. அப்ப என்ன அந்த மிச்சம் அந்த இதுக்கடையில வார அந்த 30 மார்க்ஸும் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா 30ஆ 2 போனா 0, 4ல 1 போனா 3. 30 மார்க்ஸும்
பிழையோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 2 மார்க்ஸ் கழிப்பட்டுக்கு. அப்ப ஒரு பிழைக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? 5. 30 5ஆல பிரிச்சா இவர் எத்தனை பிழை எடுத்துக்கிறார்? 6 பிழை எடுத்துக்கிறார். 6 கேள்விக்கு பிழையான விடாளிச்சுக்கிறார். 6 கேள்விக்கு பிழையான விடாளிச்சுக்கிறார். அடுத்த கேள்வி. மொத்தமாக 0 புள்ளிகளை விமலா பெற்றிருந்ததுடன் 5 வினாக்களுக்கு விடை எழுதாதும் இருப்பின் அவர் எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை எழுதியிருந்தார்? சில கேள்விகளுக்கு ஐக்குவ பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான கேள்விகளுக்கு விடையில இருந்துதான் விடையை கண்டுபிடிக்கணும். கேள்வியிலிருந்து விடைக்கு வர்றது கஷ்டம். விடையில இருந்துதான் பொருத்தமான விடையை கண்டுபிடிக்கணும். சரியா? அந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணணும். மொத்தம் 150 மார்க்ஸ். 5 வினாக்களுக்கு விடை எழுதல. அப்ப எத்தனை கழிப்பட்டிக்கும்? 5 தர 4 20. இப்ப 150ல இருந்து 20 போனா 130. இது விளையிட்டா? இந்த பாயிண்ட் விளையிட்டா? ஒரு ஆள் சொல்லுங்க. ஒரு ஆள் மைக் பண்ணி சொல்லுங்க. இது விளையிட்டாண்டு. இல்ல சார். மொத்தம் எத்தனை மார்க்ஸ்? 150. 5 கேள்விக்கு விட எழுதலன்னு சொன்னா இப்ப அவருக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? ஒரு கேள்விக்கு விட எழுதாட்டி 4 மார்க்ஸ் கழிப்படும். அப்ப 5 கேள்விக்கும் 20 மார்க்ஸ் கழிப்படணும். அப்ப 150ல இருந்து 20 போனா அவருக்கு 130 மார்க்ஸ் வரணும். விளங்கிட்டா? விளங்கிட்டா? ஓம் சார். விளங்கிட்டு. இப்ப பாருங்க 130 130 மார்க்ஸ் சொன்னா 130 நல்லா கவனிக்கணும். 50 கேள்வி. 50 கேள்வியில என்ன நடந்துக்கன்னு சொன்னா 20 மார்க்ஸ் போயிட்டு 4 கேள்வி செய்யல. இப்ப 46 கேள்விதான் என்ன செஞ்சுக்கிறாரு. இப்ப நல்லா கவனிங்க. 5 கேள்வி செய்யல. 5 கேள்வி செய்யல. 4 படி 20 மார்க்ஸ் போயிட்டு. இப்ப 130. இப்ப இந்த 130 மார்க்ஸும் அவருக்கு இல்லாம போயிட்டு. அப்ப 130 மார்க்ஸும் இல்லாம போயிட்டுன்னு சொன்னா அதுல மீனிங் என்னன்னு சொன்னா நல்லா கவனிங்க. 130 மார்க்ஸும் அவருக்கு இல்லாம போகுதுன்னு சொன்னா உதாரணமா 10 மார்க்ஸ் வரணும். நல்லா கவனிங்க. 2 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ். அப்ப மைனஸ் மார்க்ஸ் இருக்குது. ஒரு சரி எடுத்த 5 மார்க்ஸ், ஒரு பிழை எடுத்தா 5 மார்க்ஸ் கழிப்படும். அவட 5 மார்க்ஸும் போய் இருக்கிற 5 மார்க்ஸும் இல்லாம போகும். நல்லா கவனிங்க. சிம்பிளா சொல்றேன். 2 கேள்வி இருக்குது. ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ். சரி எடுத்தா 5 மார்க்ஸ் வரும். பிழை எடுத்தா 5 மார்க்ஸ் அந்த கேள்விக்குரிய 5 மார்க்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸும் கழிப்படும். மொத்தம் எத்தனை மார்க்ஸ் கழிப்படுமாங்க? 10 மார்க்ஸ் தானே? அப்போ 2 கேள்வி ஒன்று சரி எடுக்கிறா 5 மார்க்ஸ் வருது. மற்றது சரி பிழை எடுக்கிறா. அப்ப அவருக்கு கேள்விக்குரிய 5 மார்க்ஸ் வருமா? வராது. அப்ப ஒரு மார்க்ஸ் என்ன? 5. இப்ப பிழை எடுத்ததுக்கு இன்னொரு 5 கழிச்சா அவட இது என்ன? 0. இதே டெக்னிக்கை நம்ம இங்க கொஞ்சம் பார்ப்போமா? சரியான 10 130. சரி, நம்ம விடையில இருந்து வருவோம். உங்களுக்கு கஷ்டம் தேவையில்லை. விடையில இருந்து வருவோம். சரியா? எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடை எழுதியிருந்தார்? மொத்தம் எத்தனை கேள்வி செய்யணும்? அவர் 45 கேள்வி செய்யணும். 45 கேள்வி செய்யணும். 45 கேள்விக்கும் சரியாக விடை எழுதி இருந்தால் அவருக்கு 130 மார்க்ஸ் வருமா? 45 கேள்விக்கு சரியா விடை எழுதியிருந்தா 5 படி 5 3 3 படி 3 15 1 மிச்சம் 4 12 12 1 13 135 மார்க்ஸ் வரும். இல்ல 5 பிழை 45. 45க்கு வந்து சரியா விட எழுந்தாருண்டா அவருக்கு எத்தனை வரும்? 113 15 1 மிச்சம் 4 12 12 1 13 135 மார்க்ஸ் வரும். சரியா? இப்ப பாருங்க 17 கேள்விகள்
சரியாக விடை எழுதியிருந்தா 45 கேள்வி தானே, 45ல 17 கேள்வி சரியா விட எழுதியிருந்தா எத்தனைக்கு பிழையா விட எழுதிப்பார்? 7 5 15ல 7 போனா 8, 3ல 1 போனா 2, 28 கேள்விக்கு என்ன செஞ்சுப்பாரு? பிழையான விட எழுதியிருப்பாரு. அப்ப 28 கேள்விக்கு பிழையான விட எழுதியிருந்தா கவனிங்கோ, 28 கேள்விக்கு பிழையான விட எழுதியிருந்தா, சரியா, பிழையான விட எழுதியிருந்தால் அவருக்கு என்ன செய்யணும்? ஒரு கேள்விக்கு 5 படி, 8 5 40க்கு 0.4 மிச்சம், 2 5 10, 10 4 14, 140 மார்க். அப்ப இது 130 விட கொஞ்சம் கூட வர மாதிரி என்ன, 130 விட கூட வருது. அப்ப இது வராது, இது வராது. அடுத்தது 45 கேள்வியில 19 கேள்விக்கு பிழையான விட எழுதியிருந்தா, சாரி சரியான விட எழுதியிருந்தா, 15ல இருந்து 9 போனா 4, 3ல இருந்து 24 கேள்வி என்ன செஞ்சுக்க வருது? பிழையான விட வந்து 24 கேள்வி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 19 சார் விட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. பத்தொன்பது விட. இப்ப 45 கேள்விக்கு விட எழுதிக்காரு. 19 கேள்வி சரி என்று சொன்னா, 19 கேள்வி சரி என்று சொன்னா மொத்தம் 150 மார்க், மொத்தம் 150 மார்க். அவர் 5 வினாக்களுக்கு விடை அளிக்கல 20 மார்க்ஸ். ஒரு கேள்விக்கு 4 படி 20 மார்க்ஸ் போயிட்டு மிச்சம் 130. ஏன்? விடை எழுதாட்டி இருக்கிற கேள்விக்குரிய 3 மார்க்ஸோட சேர்த்து எக்ஸ்ட்ரா 1 மார்க்ஸ் போகும், மொத்தம் 4 மார்க்ஸ். அவர் 130 மார்க்ஸ். இப்ப கேட்டுக்கிற கேள்வி எத்தனை வினாக்களுக்கு சரியான விடை எழுதிக்காரு. ஆனா என்ன ரூல்ஸ்? 0 போய் தரணும், 0 ஆகணும், சரியான 0 ஆகணும், சரியான. இப்ப 45 கேள்வியில இருந்து சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓ சொல்லுங்க சார். இதுல இப்ப 130 மார்க்ஸுக்கு ஒரு மார்க்ஸுக்கு 5 மார்க், ஒரு கேள்விக்கு தவறான விட எழுதினால் 5 குறையுதுன்னு சொன்னால், நாங்க 130 5ஆல பிரிச்சால் அவர் தவறான விட எழுதின கேள்விகள்லாம் வந்துடும். எத்தனை கேள்விக்கு தவறான விட வந்தீங்கன்னு அப்ப எங்களுக்கு சரியான விட கண்டுபிடிக்கலாமே சார். 130 5ஆல பிரிச்சா உங்களுக்கு விட வரும் 26 வரும். அது தவறான விட, அது தவறான விட. அப்ப நாங்க 45ல இருந்து 26 கழிச்சால் சரியான விட வருமே சார். ஓகே, நீங்க சொல்றது சரி, நீங்க சொல்றது சரி. இது கொஞ்சம் மெட்ஸ் கொஞ்சம் கூடையா ஓடுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா படும், சரியான. இதுல நிறைய பேர் கைண்ட்லி ரிக்வஸ்ட் என்னன்னா, எங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி படிப்பீங்க என்ன சொல்றது, சரியான. சிலருக்கு மெட்ஸ் சும்மா ஓடாதாக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி தான் கொஞ்சம் கொண்டு போகணும், சரியா. நீங்க சொல்றது சரி, இது ஓகே. இதுல பாருங்க 45 தானே, மொத்தம் 45 கேள்வி. 19 கேள்விக்கு சரியான விட எழுதியிருந்தால் இத கழிச்சா பிழையான விட வரும். அவர் சொல்றது இங்க இங்க இருக்குது, இந்த விட இங்க வரணும். அப்ப 5ல இருந்து 9 போகாது, 15ல இருந்து 9 போனா 6, 3ல இருந்து 1 போனா 2, 26 கேள்விக்கு வரணும்னு சொல்லிப்பாரு, பிழையான விடை அளிச்சிருப்பாரு. அப்ப 26 கேள்விக்கு பிழையான விடை அளிச்சிருக்காரு. இப்ப அவர் மொத்தம் எத்தனை மார்க்ஸ் இருக்கு? அவருக்கு 130 மார்க்ஸ் இருக்குது. 26 கேள்விக்கு பிழையான விட அளிச்சதால ஒரு பிழைக்கு 5 மார்க்ஸ் இருந்தா 26 தர 5 எத்தனை? 130. அப்ப அவர் 19 கேள்வி சரியாக செஞ்சும் அவரோட விட என்ன? 0. அவரோட விட 0.
Right. அல்லது இப்ப அவங்க சொன்ன மாதிரி 130 மார்க்ஸ் தேவை. ஒரு கேள்விக்கு 5 மார்க்ஸ் கழிப்பட்டிக்கும் சொன்னா 26 பிழை எடுத்துட்டால 130 மார்க்ஸ் கழிப்பட்டிக்கும். இப்ப இந்த கேள்வியில எதுவும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. ரெண்டாவது கேள்வியில இந்த ரெண்டாவது கேள்வி செஞ்சுதானே 6 தொடக்கம் 10 இதுல எதுவும் பிரச்சனை இருந்தா கேளுங்க. இந்த 9வது கேள்வி கொஞ்சம் 9வது கேள்வி என்ன? 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளி 112 எனில் எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாதிருந்தார்? இப்ப கமலன் என்றவர் 42 கேள்விக்கு விட எழுதிக்கிறார். 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன். இப்ப கவனிங்க, எத்தனை வினாக்களுக்கு விடை எழுதாது இருந்தார் என்ற ஒரு ஆப்ஷன் நமக்கு தெரியல அவங்க. ஆனா விடையில சந்திக்கிறாங்க, 2 விடை சந்திக்கிறாங்க, 4 விடை 2, 4, 6, 8. சரியா? இப்ப 42 வினாக்கள் மொத்தம் 112 புள்ளி தான் பெற்றுக்கிறார். 42 வினாக்களுக்கு சொன்னா 112 புள்ளி தான் பெற்றுக்கிறார் அவர். இப்ப 2 கேள்விக்கு விட எழுதலன்னா அவருக்கு எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? 2 கேள்விக்கு விட எழுதலன்னா எத்தனை மார்க்ஸ் கழிப்படும்? 8. ஒரு கேள்விக்கு 4 மார்க்ஸ் 2, 4 கண்டா 16, 6 கண்டா 24, 8 கண்டா 32. அவர் 2 கேள்விக்கு விட எழுதலன்னா 8 மார்க்ஸ் கழிப்படும். 4 சொன்னா 16 கழிப்படும், 6 24 கழிப்படும், 8 32 கழிப்படும். பாருங்க, மொத்தம் 50 கேள்வி. 50ல 2 கேள்விக்கு விட எழுதல் எடுத்தா 48 கேள்விக்கு விட செஞ்சிருப்பாரா இல்லையா? 48 கேள்வியில அவருக்கு 42 கேள்வி சரி என்று அவர் நினைக்கிறார். அப்ப 48 கேள்விக்கும் 3 மார்க்ஸ் படி எத்தனை மார்க்ஸ் வரணும் அவருக்கு? 144. 144 வரணும். சரியா? 144 வரணும். இப்ப ஏற்கனவே அவர் 2 கேள்விக்கு விட எழுதாதால அவருக்கு எத்தனை மார்க்ஸ் வரும்? 48 சரி என்றாலும் 142 மார்க்ஸ் தானே வரணும். அப்ப 142 மார்க்ஸ் தான் அவருக்கு இப்ப கைவசம் இருக்குது. ஆனா அவர் எடுத்துக்கிறார் 112 மார்க்ஸ். அப்ப இதுக்கு இடையில வித்தியாசம் என்ன? 30. வித்தியாசம் 30. நான் சின்ன விலைக்கா இப்ப 2 கேள்வி விட எழுதல் எடுக்கிறோம். எடுத்த அவருக்கு 150 மார்க்ஸ்ல 8 மார்க்ஸ் கழிப்பட்டும். கழிப்பட்டா 142 மார்க்ஸ் தான் இன்னும் இருக்க. அவர் 48 கேள்வியை சரியா செஞ்சாலும் அவருக்கு எத்தனை மார்க்ஸ் இருக்குது? 142 மார்க்ஸ் தான் இருக்குது. எடுத்துக்கிறார் 112 மார்க்ஸ். ஆனா எடுக்க வேண்டிய மார்க்ஸ் 142. அப்ப இந்த 30 என்றது என்னண்டா, இந்த 30 மார்க்ஸும் அவர் இந்த ரெண்டு விடையும் எழுதாததுக்குரிய கழிவார்த்தை. இது பிழையா எடுத்ததுக்கு 30 ஒரு பிழைக்கு 5 மார்க்ஸ் கழிப்படும் என்றா 30 மார்க்ஸுக்கும் 1க்கு 5 என்றா 6 பிழை எடுக்கிறார். 6 பிழை எடுக்கு. அப்ப நல்லா கவனிங்க, அவருக்கு 2 மார்க்ஸ் 2 கேள்விக்கு விட எழுதல, 6 கேள்விக்கு விட எழுதிக்கிறார். ஆனா 6 பிழை. மொத்தம் 42 கேள்வி தானே அவர் என்ன செஞ்சுக்கிறாரு? சரியாக செஞ்சுக்கிறார். 42 மார்க் 48, 48 50. இப்ப இதெல்லாம் ஏன் பிழைன்னு சொன்னா, இப்ப இந்த வார விட இந்த 112ல இருந்து அவர் எடுத்த மார்க்ஸை கழிச்சு வார விட 5ஆல பிரிபடணும். இது 3ஐயும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இது 5ஆல என்ன செய்யாது? பிரிபடாது. 5ஆல பிரிபடுற விட தான் நமக்கு தேவை. சரியா? ஈஸி மெத்தட் ஒண்ணும் இல்லையா சார்? ஈஸி மெத்தட். இதை கொஞ்சம் நீங்க விளங்கினீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈஸி ஆயிரும். சரியா? நீங்க இப்ப என்னன்னு சொன்னா உண்மையா நம்ம இப்பதானே ஃபர்ஸ்டா படிக்கிறோம்ல,
நீங்க பிராக்டிஸ் பண்ண இது ஈஸி ஆயிரும். இப்ப இந்த கேள்வி வந்து ஆரம்பத்துல ஒரு கேள்வி தான் போகிற எக்ஸாம், நான் எல்லாம் நாங்க எக்ஸாம் எழுதுற டைம்ல அதே கடும் கஷ்டமா இருக்கும். ஒரே ஒரு கேள்வி வரும் 2 மார்க்ஸ், கடும் கஷ்டமா இருக்கும் அந்த கேள்வி எல்லாம். ஆனா இதான் கேள்வி. ஒன்பதாம் கேள்வி விலங்கல்ல. 9வது கேள்வி உங்களுக்கு விளங்கலையா? ஓம் சார், எனக்கு வேற முறையில ஒரு விடையாண்டு வருது சார். அத உங்கள்ட்ட இதுல பண்ணலாமா? என்ன நினைக்கிறேன், எனக்கு நீங்க சொன்ன மெத்தட் விலங்கல்ல. சொல்லுங்க, என்ன விட? சரி, இப்ப எங்களுக்கு 42 கேள்வி வந்து அவர் சரியான விட எழுதிக்கிறேன்னு சொன்னால், எங்களுக்கு அவர் 8 கேள்வி தான் ஏதாவது பிழையாயிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவர் வந்து தவறான விட எழுதிக்கணும். இந்த எழுதி கேள்வி விட்டிக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா எழுதிக்கணும். அப்ப சார் நாங்க வந்து இப்ப எங்களுக்கு 38 மார்க்ஸ் குறையுது தானே சார்? 38 மார்க்ஸ் எங்களுக்கு குறையுது. அப்ப அதை நாங்க 38 வச்சு பார்க்கணும் சார். ரெண்டையும் இப்ப இடத்துல ஆப்ஷனை பார்த்தேன்னு சொன்னா எங்களுக்கு 8 கேள்வி வரணும். 2ஓட 6. 2 கேள்வி இப்ப இங்க கேட்டிருக்கிற விட வந்து அவர் வந்து விடை எழுதாததான் கேட்கிறார். அப்ப 2 விட எழுதலன்னு சொன்னா 6க்கு எழுதி இருப்பாரு. அப்ப 2ஐயும் 6ஐயும் வச்சு பார்க்கணும் சார். 4 8 6 5 30. அதை போட்டு பார்த்தா 38 மார்க்ஸ் வருமா சார்? எங்களுக்கு அது 2ஐயும் சப்மிட் பண்ணி பார்க்கலாமே சார் அப்படி? இல்ல இல்ல, 2 கேள்வி விட எழுதாட்டி அவரு கழிப்படுற மார்க்ஸ் வந்து 2 கேள்வி கொஞ்சம் பாருங்க. 2 கேள்விக்கு விட எழுதல, கொஞ்சம் 2 கேள்விக்கு விட எழுதல் சொன்னா அவரு கழிப்படுறது 6 மார்க்ஸ் இல்ல 8 மார்க்ஸ். ஓ சார், அதுதான் சார் நான் சொல்றேன் வந்து இப்ப 2 கேள்வி சார், 2 கேள்வி அவரு விட எழுதலன்னு சொன்னால் 6 கேள்விக்கு வந்து தவறான விட எழுதிப்பாரு. எங்களுக்கு கூட்டினால் 2ஐயும் 6ஐயும் கூட்டினா 8 கேள்வி வரணும். எங்களுக்கு 8 கேள்வி தான் இவடத்துல மிஸ் ஆகுது சார். ரைட், ஓகே, நான் இப்படி பார்ப்பேன். இவரது சொல்றது என்னன்னு சொன்னா, கேள்வி என்ன கவனிங்க. 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதிய கமலன். சரியான? நீங்க சொல்ற மாதிரி நம்ம வருவோம். சரியா? 2 கேள்விக்கு பிழையா விடை எழுதிக்கிறார். எத்தனை மார்க்ஸ்? 4 படி 8 மார்க்ஸ். 4 8. 6 படிக்கு கேள்விக்கு 5 30. 38 மார்க்ஸ் வருது டோட்டல். 112 வரணும். கண்டுபிடிக்கலாமே சார். அதான் நான் சொல்றது சார். அவர் சொன்னதுல சார், அவர் சொல்ல வந்தார்லவா, அதுல ஏற்கனவே விட வந்துட்டு அவர் ஏதோன்னு சொல்ல வந்தது அதுக்குள்ளயும் விட இருக்கு. அதுதான் நான் சொல்ல எடுத்தேன் நான். இதுல இருக்கிற பிரச்சனை என்ன சொன்னா, இப்ப நான் திரும்பவும் சொல்றேன், ஐக்கு வந்து மெட்ஸோட ரிலேட்டட் ஆனது. சரியான? ஒரு டைம்ல ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது என்னன்னு சொன்னா, மெட்ஸ் கேள்விகள் நிறைய போட்டாங்க ஐக்குல. மெட்ஸ் சம்பந்தமான கேள்விகள் நிறைய போட்டாங்க. அந்த டைம்ல ஆர்ட், காமர்ஸ், மத்த பட்டதாரிகள் கேட்டாங்க, ஐக்குன்றது மெட்ஸுக்கு மட்டுமா இல்ல எல்லாருக்கும் சேர்த்தான்னு சொல்லி. அதுக்கு பிறகு அரசாங்கம் என்ன செய்யணும், மெட்ஸ்களை கொஞ்சம் குறையுது. இந்த கேள்வி உண்மையா விட வந்து நம்ம எடுக்கிறது பெரும் விஷயம் இல்லை. மெட்ஸ் கொஞ்சம் ஓடுறவங்க என்ன செய்வாங்க, இந்த கேள்வி செய்யலாம். நான் சொல்லி போற மெத்தட் வந்து எல்லாருக்கும் விளங்குறது. உதாரணமா வந்து வேலை செய்யற பட்டதாரிகள் 40 வயசு பட்டதாரிகளும் இருக்காங்க, 43 வயசுக்காரர்களும் இருக்காங்க. எல்லாருமே விளங்குற மாதிரி தான் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது, சொல்லிட்டு போக வேண்டியிருக்குது. சரிதானே? இது வந்து எல்லாருக்கும் விளங்குமா இல்லையான்றது எனக்கு விளங்கல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த விட சரி. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க, 42 கேள்விக்கு வினாக்களுக்கு சரியாக விடை எழுதி உள்ளதாக கருதிய கவலை. ஆனா இதுல ஒரு பாயிண்ட் ஒன்று நல்லா கவனிங்க. நீங்க 42 வினாக்களுக்கு சரியாக விடை எழுதிக்கிறதால என்று அவர் கருதுறார். அவர் கருதுறது சரியா இருக்குமா? சில நேரம் அவர் கருதுறது என்ன செய்யலாம், பிழையாக இருக்கலாம். அவர் 42 வினாக்களுக்கு சரியான விடை எழுதி உள்ளதாக கருதுறதும் பிழையாக இருக்கலாம். அப்ப நம்ம கேள்வி செஞ்சுட்டு போக்குலதான் கமலன் கருதுறது சரியா பிள்ளையாண்டு விளங்கணும் விட நம்ம இந்த மெதட்ல கேள்வி செஞ்சுட்டு போனதான் நமக்கு விளங்கும். சரியானே? பதில நீங்க பெருசா நீங்க அதுல இந்த யோசிக்க வேண்டிய தேவை ஒன்று இல்லை. சரியானே? நம்ம அடுத்த கேள்வி.
ரைட், ஓகே. ரைட், இந்த கேள்வியில உங்களுக்கு மேலதிகமா ஏதும் சந்தேகங்கள் இருந்தா எனக்கு தனிப்பட்ட ரீதியில என்ன செய்யுங்க, மெசேஜ் பண்ணி கொள்ளுங்க. ஆனா அவர் சொல்றதும் சரி, அவர் சொல்றது பிளேண்ட் இல்ல. அவருக்கு அது ஒரு ஈஸியான மெத்தடாக இருக்கலாம். அந்த மெத்தட் வேற யாருக்கும் ஈஸியா இருந்தா அதை எடுத்துக்கொள்ளுங்க. இல்ல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக்குது, குழப்பமா இருக்குதுன்னு சொன்னா இந்த மெத்தட் எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஐக்கியூ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்ற, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. ஐக்கியூக்கு வந்து விடையில இருந்து நீங்க கேள்வி அணுகினீங்கன்னு சொன்னா பிழைகள் வார வீதம் குறைவாக இருக்கும். விடையில இருந்து கேள்வி அணுகும், சரியான? ஐக்கியூ பெரும்பாலும் வந்து விடையில இருந்துதான் கேள்வி அணுகிறது. கேள்வி அணுகிற ஒரு பிழைகள் வார வீதம் அதிகமா இருக்கு. இப்ப நம்ம இடத்துல டைம் எடுத்து செய்யறோம்ல, அப்ப அதனால நமக்கு பிழை வர வாய்ப்பு இல்லை. எக்ஸாம்ல 50 கேள்வியை 60 நிமிடத்துக்குள்ள செய்ய போல நமக்கு விட தெரிஞ்சாலும் நம்ம பிழையான விடையை திறந்து செய்வோம், கொடுப்போம். ஏன்? எக்ஸாம் ஹோல் என்றது ஒரு டென்ஷன், நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடும். சரி, அப்ப விடையில இருந்து கேள்வியை அணுக பாருங்க. ரைட், அடுத்தது 11 தொடக்கம் 15 வரையான கேள்வியை வச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். 16 தொடக்கம் 20 வரையான கேள்விக்கு வாங்க. 16 தொடக்கம் 20 வரையான கேள்விக்கு வாங்க. 15 தொடக்கம் 11 தொடக்கம் 15 வரையான கேள்வி இருக்கட்டும், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். 16 தொடக்கம் 20 வரையான கேள்விக்கு வாங்க. 16 தொடக்கம் 20 வரையான கேள்விக்கு வாங்க. ரைட், அதுலயும் வந்து சில திருத்தங்கள் செஞ்சு கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட பாருங்க, ஏக்கும் ஈர்க்கும் என்று இல்லையா, அதை பிக்கும் ஈர்க்கும் என்று மாத்திக்கொள்ளுங்க. அந்த ஏய வந்து பி என்று மாத்திக்கொள்ளும், ஏய வந்து பி என்று மாத்திக்கொள்ளும், ஏய வந்து பி என்று. 16 தொடக்கம் 20 கேள்வியில முதலாவது பாயிண்ட் வந்து ஏக்கும் ஈக்கும் என்று இருக்குதானே, அந்த ஏய வந்து ஈ என்று மாத்திக்கொள்ளும். ஏக்கும் என்று இருக்கிறது பிக்கும் ஈக்கும் முன்னர் கட்டாயம் ஏக்கு செல்ல வேண்டும் என்று மாத்திக்கொள்ளும். சரியா? பிக்கும் முன்னர் ஏக்கு செல்ல வேண்டும். இது வந்து ஒரு அந்த கேள்வியை பாருங்க, நம்ம சொல்றோம் பிக்கும் ஈக்கும் போறதுக்கு முதல் ஏக்கு செல்ல வேண்டும், டிக்கு முன்னர் கட்டாயம் பிக்கு செல்ல வேண்டும், மூன்றாவதாக கட்டாயம் சிக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு ஆர்டர் போடுற மாதிரி கேள்வி. அந்த கேள்வி, இந்த கேள்வியில இந்த நிபந்தனைகள் வந்து எப்படி இருக்குது, ஒரு நிபந்தனையை சொல்லுது, ஒரு கண்டிஷனை சொல்லுதா இல்லையா, இதை சொல்றதுதான் நிபந்தனை வினாக்கள் சொல்றேன். இதான் நிபந்தனை வினாக்கள், சரியான? எக்ஸாம்ல அதிகமாக கேட்கப்படுற கேள்விகள் நிபந்தனை வினா. இந்த நிபந்தனை வினா செய்யறதுக்கு 2 வகையான நுட்பங்கள் இருக்கு. ஒன்று, 4க்கு குறைவான நிபந்தனைகள், 4க்கு அதிகமான நிபந்தனைகள். 4 அல்லது 4ஐ விட குறைவாக நிபந்தனைகள் இருக்கும், அல்லது 4ஐ விட அதிகமாக நிபந்தனைகள் இருக்கும். 4 அல்லது 4ஐ விட குறைவான நிபந்தனைகள் இருந்தா நிபந்தனையில இருந்து கேள்விக்கு வரணும், நிபந்தனையில இருந்துதான் கேள்விக்கு வரணும். 4ஐ விட அதிகமான நிபந்தனைகள் இருந்தா நிபந்தனைகளை கேள்வியில இருந்து நிபந்தனைக்கு வரணும். இதை நல்லா ஞாபகம் பண்ணி கொள்ளும். 4 அல்லது 4ஐ விட குறைவான நிபந்தனைகள் இருந்தா நிபந்தனையில இருந்து கேள்விக்கு வரணும். கீழே கேட்கப்பட்ட கேள்வியை பார்க்கணும். 4ஐ விட அதிகமான நிபந்தனைகள் காணப்பட்டா கேள்விகள்ல இருந்து கேள்வியை வாசிச்சுட்டு நிபந்தனைக்கு போகணும். சரியா? ஓகே, இது நிபந்தனை வினா சம்பந்தமான கேள்வி. இதுல என்ன சொல்றாங்க சொன்னா ABCDEF என்ற 6 வரியா, 6 கம்பெனி, A ஒரு கம்பெனி, B ஒரு கம்பெனி, C ஒரு கம்பெனி, F ஒரு கம்பெனி. ஒரு நாளுக்கு ஒரு கம்பெனி என்ற அடிப்படையில் செல்வதற்கு திட்டமிட்டான். அவன் அந்த நாட்களை பின்வருமாறு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஒழுங்கமைத்தான். 5 கம்பெனி 6 கம்பெனிக்குது, 6 நாள் 6 கம்பெனிக்கும் போகணும் அவர். சரியான? என்னென்ன நாள் தரல, 6 நாட்கள் 6 கம்பெனிக்கு போகணும். பிக்கும் ஈக்கும் முன்னர் கட்டாயம் ஏக்கு செல்ல வேண்டும். அப்ப கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா
பிக்கும் ஈக்கும் முன்னர் கட்டாயம் ஏக்கு சொல்ல வேண்டும். ரைட். அப்ப ஏக்கு கீழே தான் பிக்கும் போகணும், ஈக்கும் போகணும். சரியா இல்லையா? இந்த முதலாவது போயிட்டு நான் குறிப்பிக்கிறது விளங்கிட்டா? பிக்கும் ஈக்கும் முன்னர் கட்டாயம் ஏக்கு போகணும். விளங்கிச்சா? சார் விளங்கிட்டு. டிக்கு முன்னர் கட்டாயம் பிக்கு செல்ல வேண்டும். டிக்கு போறதுக்கு முதல் பிக்கு போகணும்னா பிக்கு கீழே தான் டி வரணும். விளங்கிட்டா? சார். மூன்றாவதாக கட்டாயம் சிக்கு செல்ல வேண்டும். மூன்றாவதாக கட்டாயம் சிக்கு செல்ல வேண்டும். மூணாவது கட்டாயம் எங்க போகணும்? சிக்கு போகணும். இவ்வளவுதான் சந்திக்கிற தரவு நமக்கு. மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. ஏ வந்துட்டு, பியும் ஈயும் வந்துட்டு, டி வந்துட்டு, சியும் வந்துட்டு, எஃப் மட்டுமே செய்யணும் வரணும். இதுல எஃப் எங்க வருவாருன்னு நமக்கு தெரியாது. இப்ப மூணாவது எங்க போகணும்? அவர் சிக்கு போகணும். இப்ப மூணாவதுன்றது நல்லா கவனம். பிக்கும் ஈக்கும் முதல் எங்க போகணும்? ஏக்கு போகணும். டிக்கு முதல் பிக்கு போகணும். டிக்கு முதல் ஈக்கு போகணுமான்னு தெரியா? அப்ப இந்த இ என்றது வந்து இங்கேயும் வரலாம், ஆனா ஏக்கு மேல போயிடாது. இ என்றவர் வந்து எங்க இருக்கலாம்? இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், அல்லது கீழையும் இருக்கலாம். அதே போல சி என்றவர் கட்டாயம் மூணாவது வரணும். அவர் எவ்வளத்த வருவார் நமக்கு இன்னமும் தெரியல. அதே போல எஃப் என்றவரும் வரணும். அவரும் எங்கேயும் வரலாம். அவர் வந்து இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். எஃப் என்றவர் இந்த 4 இடங்களையும் வரலாம். சரியா? நமக்கு தெரியாது. இப்ப கேள்வி, விற்பனை பிரதிநிதி முதலில் கம்பெனி எஃப்க்கு சென்றால் இரண்டாவதாக செல்ல வேண்டிய கம்பெனி அது. இப்ப நிபந்தனை வினாக்கள்ல முதலாவது நீங்க செய்யணும் பிழையான விடயத்தை கண்டுபிடிக்கணும். எதை கண்டுபிடிக்கணும்? முதலாவது கேள்வி ஒன்று இருக்கு சார். சாரி, ஓகே. பின்வருவனற்றுள் எது நிச்சயமாக உண்மையானது? சரி, ஓகே. பின்வருவனற்றுள் எது நிச்சயமாக உண்மையானது? டிக்கு முன்னர் அவன் ஏக்கு செல்ல வேண்டும். டிக்கு முன்னர் அவன் ஏக்கு செல்ல வேண்டும். சரியா இல்லையா? சரி. ஏன்னு சொன்னா முதலாவது நிபந்தனையை பாருங்க. பிக்கும் ஈக்கும் முன்னர் அவன் ஏக்கு செல்லணும். டிக்கு முன்னர் கட்டாயம் பிக்கு போகணும். டிக்கு போகணும்னா பிக்கு போகணும். பிக்கு போகணும்னா எங்க போகணும்? ஏக்கு போகணும். அப்ப டிக்கு முன்னர் அவர் கட்டாயம் ஏக்கு செல்லணும். சரியா இல்லையா? உண்மையா பொய்யா? சரி. சரி. முதலாவது கூற்று நிச்சயமாக உண்மையானது. அப்ப இது நிச்சயமாக உண்மையா இருக்கிறதெல்லாம் அடுத்ததை பார்க்கணுமா? அடுத்ததை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. சரியானே? அப்ப அதான் விடு. தெளிவா விளங்குதானே இது உண்மைன்னு சொல்லி? டவுட் இல்லையே. டவுட்ன்றதான் அடுத்தது பார்க்கணும். சரியானே? இப்ப நம்ம அடுத்த வினாவை நம்மளோட திருப்திக்காக பார்ப்போம். ஈக்கு முன்னர் அவன் பிக்கு செல்ல வேண்டும். அப்படி தந்திக்க நமக்கு ஈயையும் பியையும் சம்பந்தப்படி தந்திக்க ஒன்னும் தரலன்னு சுவரா சொல்லல. அவன் தெரியும் நிச்சயமாக உண்மையானது. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஆனா நமக்கு தெரியாது. ஏக்கு முன்னர் அவன் பிக்கு செல்ல வேண்டும். அப்படியா? பிக்கு முன்னர் தான் அவன் ஏக்கு செல்லணும். ஏக்கு முன்னர் பிக்கு போகணும் இல்லையா? அதுக்கு எஃப்க்கு முன்னர் அவன் சிக்கு செல்ல வேண்டும். இது நமக்கு தரல. எஃப்க்கு முன்னர் அவன் சிக்கு செல்ல வேண்டும் தரல. அப்படி ஒரு தரவு தரல. ஆகவே முதலாவது கூற்று நிச்சயமாக உண்மையானது. அடுத்த கேள்வி, விற்பனை பிரதிநிதி முதலில் கம்பெனி எஃப்க்கு சென்றால் இரண்டாவதாக செல்ல வேண்டிய கம்பெனி அது. இதுல மூணாவது விட சரியா வருமா? சி என்ற விட சரியா வருமா? ஏனென்றா சி கட்டாயம் மூணாவது வரணும் என்று தந்துட்டாங்க. சி கட்டாயம் மூணாவது வரணும் என்று தந்துட்டாங்க. அப்ப சி என்ற விட சரியா வருமா? ஆகவே மூணாவது விட பிழையானது. விளங்குதா? நான் பேசுற விளங்குதா? மூணாவது விட சரியா வருமா?
விற்பனை பிரதிநிதி முதலில் கம்பெனி எஃப்க்கு சென்றால் இரண்டாவதாக செல்ல வேண்டிய கம்பெனி எது? இதை தந்திக்கிறாங்க. மூன்றாவதாக கட்டாயம் சிக்கு செல்லணும். நீங்க எங்க போகும், ஆனா மூணாவது நாள் எங்க போகணும்? சிக்கு போகணும். அப்ப சி என்ற விட பிழையாக வரும். பேசுற விளங்குதா? பேசுறது விளங்குதா? மூணாவது சி. அப்ப மூணாவது விட பிழை என்ன? முதலாவது எஃப்க்கு சென்றால் இரண்டாவது என்ன செய்ய இயலாதுன்னா பிக்கு அல்லது ஈக்கு முதல் எங்க போகணும்? அவர் பிக்கும் ஈக்கும் முதல் எங்க போகணும்? அப்ப இரண்டாவதாக பிக்கும் செல்ல முடியாது, ஈக்கும் செல்ல முடியாது. அப்ப எங்க போகணும்? இரண்டாவதாக ஏக்குத்தான் செல்லணும் அவர். அப்ப ஏ என்றது முதலாவது விடைதான் சரியாக வரும். இதுல இன்னொரு மிஸ்டேக், நம்ம நிறைய பேர் எக்ஸாம்ல விடுற மிஸ்டேக் வந்து, இப்ப அவன் தருவன் வந்து சரியான விடைக்குரிய இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுவான். அப்ப இதுல புள்ளிக்கோடு இருக்குது. சரியான விடை வந்து ஒன்று தானே. நீங்க ஒன்று போட்டாதான் உங்களுக்கு எக்ஸாம்ல மார்க்ஸ் போடுவாங்க. நீங்க ஏ என்று போட்டா முதலாவது விடை ஏ தானே, முதலாவது விடைக்குரிய இலக்கத்தினை போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க முதலாவது விடை ஏ என்று புள்ளிக்கோட்டுல விட சரிதான், ஆனா அந்த கேள்வி பிழை. கேள்வி பிழை. ஏன்னு சொன்னா, இப்ப நீங்க ஒரு தொழிலுக்கு போறோம். நம்ம தொழில வந்து நமக்கு எதிர்பார்க்கிறது வந்து நம்மளோட மேலதிகாரிகளால் தரப்படுகின்ற அறிவுறுத்தல்களை சரியாக நம்ம என்ன செய்யணும். அப்ப அந்த அறிவுறுத்தல் நீங்க சரியா செய்யறீங்களா இல்லையான்றதை உங்களை பேப்பர்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எக்ஸாம் கரெக்ஷன்ல சொல்லிக்குது வந்து முதலாவது விடை என்று போடாம முதலாவது விடைக்குரிய ஆங்கில எழுத்து ஏ என்று கொடுத்தா அதுக்கு பிழை போட சொல்லி அப்ப அது பிழை. சரியா? அப்ப நீங்க இப்பதே எழுதுன்னு செய்யுங்க. இந்த விடையை எழுதி பழகுங்க. இங்க இல்லத்தை செயலுள்ளதான எக்ஸாம்ல வரும். நீங்க ஏ போட்டு போயினா அங்கே ஏ தான் வரும். சரியா? 16வது கேள்விக்கு முதலாவது விடண்டா ஒன்று கொடுங்க. 17க்கு ஒன்று கொடுங்க. பின்வருவதற்கு கம்பெனி சிக்கு உடனடியாக பின்னர் செல்ல முடியாதிருப்பது எந்த கம்பெனி? சி இருக்குது, சி மூணாவது இருக்கும். சிக்கு பின்னர் எங்க போகலான்னுக்கிறாங்க. அப்ப 4வது 5வது 6வது. சரியான? மேலுக்கு 1 இருக்கும் 2 இருக்கும். மேலுக்கு 1 இருக்கும் 2 இருக்கும். பின்வருவது கம்பெனி சிக்கு உடனடியாக பின்னர் செல்ல முடியாதிருப்பது இந்த கம்பெனி. சிக்கு பிறகு எங்க போக இயலாது? சிக்கு அடுத்ததாக 4வது நாள் எங்க போக இயலாது? செல்ல முடியாதிருப்பது இந்த கம்பெனி. உதாரணமா அவன் சொல்லிட்டான் என்ன, மிச்சம் இருக்கிற விட என்ன? எஃப்பும் ஏயும் பியும். சரியானே? இப்ப டி வந்து இங்க வந்தால் ஏ கட்டாயம் இங்க வரணும். பிக்கு முன்னர் ஏக்கு செல்லணும். பி இங்க வந்தா ஏ இங்க வரணும். சரியானே? இப்ப இங்க எஃப் வரலாமா இல்லையா? சிக்கு அப்புறம் எஃப்க்கு போகலாமா இல்லையா? எஃப்க்கும் போகலாம், ஏக்கும் போகலாம். ஆனா எங்க போகலாது? சிக்கு உடனடியாக அடுத்ததுன்னு சொன்னா சிக்கு உடனடியாக அடுத்த நாள் எங்க போகலாது? பிக்கு தான் போகலாது. ஏன்? பிக்கு போறேன்னு சொன்னவர் ஏக்கு போய்க்கணும். பிக்கு போறேன்னா ஏக்கு போய்க்கணும். அப்ப பி இங்க இருந்தா ஏ இங்க இருக்கணும், பி இங்க இருந்தா ஏ இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாம். அப்ப கவனிங்க, பிக்கு போக முதல் ஏக்கு போகணும். அப்ப இங்க எஃப் இருந்தா கட்டாயம் ஏ இங்க இருக்கணும், பி இங்க இருக்கணும். இங்க ஏ இருந்தா பி எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும், எஃப் இங்க இருக்கணும். இது நமக்கு தேவையில்லை. சிக்கு எங்க கம்பெனிக்கு போகலாம், பிரச்சனை நிபந்தனை ஒன்றும் சொல்லல. ஏ கம்பெனிக்கு அவர் என்ன செய்யலாம்? போகலாம். ஆனா ஏக்கு போக முதல் எங்க போகணும்? பிக்கு போகணும். பிக்கு போக முதல் ஏக்கு போகணும். அப்ப எஃப்க்கு போனா பிக்கு வரையலாது. அப்ப மிச்சம் இருக்கிற ஒன்று என்ன? ஏக்கு போனாலும் பிக்கு வரையலாது. அப்ப எந்த கம்பெனிக்கு உடனடியாக அடுத்தது போகலாது? அவருக்கு தான் போகலாது. சரியா?
ஆகவே அதுக்கு விட வந்து நாலாவது விட, நான்காவது விட. கம்பெனி ஈக்கு உடனடியாக முன்னரும் கம்பெனி எஃப்ற்கு உடனடியாக பின்னரும் கம்பெனி டிக்கு சென்றிருந்தால் அவன் கம்பெனி கியூவை சென்றிருக்க வேண்டியது எத்தனையாவதுங்கிறாங்கண்ணே. கம்பெனி கியூவா? கம்பெனி 19வது கேள்வி பாருங்க. கம்பெனி எஃப் என்று இருக்குதானே இல்லையா? அது எஃப் இல்ல, கம்பெனி இ என்று மாத்திக்கொள்ளுங்க. கம்பெனி ஈக்கு உடனடியாக முன்னரும் கம்பெனி எஃப்ற்கு உடனடியாக பின்னரும் கம்பெனி டிக்கு சென்றிருந்தால் அவன் கம்பெனி கியூஇற்கு சென்றிருக்க வேண்டியது. கியூ என்ற ஒரு விடை கம்பெனி இல்லையே அவங்க. ரைட், நம்ம இந்த கேள்வியை வச்சுட்டு நம்ம சந்திக்கிற நிபந்தனையை கொஞ்சம் போட்டு பார்ப்போம். சரியா? ரைட், என்ன சொல்றாங்க? கம்பெனி இ, அது எஃப் இல்ல, இ என்று மாத்திக்கொள்ளுங்க. கம்பெனி ஈக்கு உடனடியாக முன்னரும். இந்த உடனடியாக முன்னர் என்று வார சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. உடனடியாக என்று சொன்னா அடுத்து. சரியானே? கம்பெனி ஈக்கு உடனடியாக முன்னரும் கம்பெனி எஃப்க்கு உடனடியாக பின்னரும். அப்ப இந்த எஃப்க்கும் ஈக்கும் இடையில ஒரு ஆள் தனிக்கணும். யார் இருக்கணும்? கம்பெனி டி இருக்கணும். மொத்தம் 6 கம்பெனி இருக்குது. ஏ, பி, சி, டி, இ, எஃப். 6 கம்பெனில கம்பெனி எஃப்டிஇ என்ன? இதுல அவன் கம்பெனி கியூன்றது எந்த எழுத்தை கேட்டாங்கன்னு விளங்கல. டைப்பிங் மிஸ்டேக் தான் அது. ஒரிஜினல் பேப்பர்லயும் டைப்பிங் மிஸ்டேக் அப்படிதான் இருக்குது. ஓகே, பார்ப்போம். ரைட், இப்ப பார்ப்போம். 3 பேர் வந்துட்டாங்களா? இப்ப செல்லுங்க. இவங்க தொடர்ந்து வரணுமா இல்லையா? இவங்க தொடர்ந்து தானே வரணும். இவங்க எஃப்டிஇ என்பது தொடர்ந்து வரணுமா இல்லையா? அப்ப 3வது 6 வரணும். கட்டாயம் 3வது 6 நிபந்தனையில 3வது 6 இருக்கணும். சி இருக்கணும். அப்ப சி வந்து எஃப்டிஇக்கு கீழே வாரத்துக்கு சான்ஸ் இருக்கா? இல்ல. அப்ப சி வந்து எங்க வரணும்? கட்டாயம் இடிஎஃப்க்கு மேலதான் வரணும். அப்ப 4 எழுத்து. இவர் 3வது இருந்தா மேலுக்கு 2 எழுத்து வரணுமா இல்லையா? இந்த 2 எழுத்து வேணும், ஏயும் பியும். அப்ப பிக்கு முதல் என்ன வரணும்? ஏ வரணும். அப்ப இந்த கம்பெனிக்கு அவர் போற உண்மையான ஓர்டர் என்ன? ஏக்கு போவார், பிறகு பிக்கு போவார், 3வது சிக்கு போவார், 4வது எஃப்க்கு போய்க்கார், 5வது டிக்கு போய்க்கார், 6வது இக்கு போய்க்கார். ஓர்டர் விளங்கிச்சா? ஏபி. அதாவது இந்த நிபந்தனையின் படி, இந்த 3 நிபந்தனையின் படி அவர் இந்த கடைக்கு போன ஓர்டர் இதான். அப்ப கம்பெனி ஈக்கு உடனடியாக முன்னரும் கம்பெனி எஃப்க்கு உடனடியாக பின்னரும் கம்பெனி டிக்கு சென்றிருந்தால் அவர் கம்பெனி அது வந்து கியூ இல்லது ஏ என்று மாத்திக்கொள்ளுங்க. சாரி, ஏ இல்ல பி என்று மாத்திக்கொள்ளுங்க. அது கியூ இல்லது பி என்று மாத்திக்கொள்ளுங்க. கம்பெனி பிக்கு
கம்பெனி பிக்கு. இப்ப கம்பெனி பிக்கு அவர் எத்தனாவது சென்றிருப்பார்? கம்பெனி பிக்கு அவர் எத்தனாவது கம்பெனி பி இல்ல, இரண்டாவது இல்ல, கம்பெனி ஏ தானா? சாரி, ஏ தான். ஏன்னா ரெண்டாவது விட இல்லையே இல்ல. கம்பெனி ஏ, கம்பெனி ஏக்கு சென்றிருக்க வேண்டியது முதலாவது. சரியா? ஏன் முதலாவது வரும் பாருங்க. இது ரெண்டுக்கும் இடையில ஸ்பேஸில் உடனடியாக முன்னரும் உடனடியாக பின்னரும். டிக்கு உடனடியாக முன்னர் எஃப்க்கு போய்த்தார், டிக்கு உடனடியாக பின்னர் ஈக்கு வந்துட்டார். அப்ப இது மூணும் மாறாது, இது ஒன்றும் செய்யலாது. ஆல்ரெடி நிபந்தனை சந்திக்கிறாங்க, மூணாவது கம்பெனியாக சிக்கு கட்டாயம் போகணும். அது பெர்மனண்டான ஒரு நிபந்தனை. அப்ப அடுத்தது மிச்சம் இருக்கிறது ஏயும் பி. அப்ப ஏயும் பியும் கீழே போட இயலாது. ஏன்? மூணாவது இங்க வந்திருந்தா இது 4, 5, 6. சரியானு? அல்லது அவரது ஏயும் பியையும் ஏன் இங்க போட இயலான்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், கீழுக்கு போடலாம்னு சொல்லி. ஆனா பிக்கும் ஈக்கும் முன்னர் எங்க போய்க்கணும்? ஏக்கு போய்க்கணும். அப்ப பியையும் ஏயும் இங்க போட இயலாது. ஆகவே இந்த ஓர்டர் இப்படித்தான் வரும். முதலாவது எங்க போய்ப்பார்? அவர் ஏக்கு போய்ப்பார். பின்வருவனவற்றுள் விற்பனை பிரதிநிதி 6 கம்பெனிகளுக்கு சென்றிருக்க வேண்டிய ஒழுங்குமுறையாக அமைவது. இந்த கேள்விக்கு லேசா எப்படி விட கண்டுபிடிப்பீர்கள்? முதலாவது நீங்க செய்ய வேண்டும், இப்படி மொத்தமாக தந்தா முதலாவது செய்ய வேண்டியது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு நிபந்தனை இது. மூணாவது இடத்துல சி வரணும். மூணாவது இடத்துல நடுவுல சி இல்லாத விடையெல்லாம் பிழை. ஆகவே மூணாவது விடையும் பிழை, நான்காவது விடையும் பிழை. மூணாவது விடையும் பிழை, நான்காவது விடையும் பிழை. இது செய்யறது எழுதி பார்த்து செய்யறது, நிபந்தனையை வச்சுதான் விடை கண்டுபிடிக்கிறது. மூணாவது பிழை, நாலாவது பிழை. ஏன்? மூணாவது இடத்துல சி இல்லை. இன்னொரு நிபந்தனை என்ன? பிக்கு பிக்கு முதல் ஏக்கு போய்க்கணும். அப்ப ரெண்டாவது கேள்வியை பாருங்க, ஏக்கு கடைசியா போய்க்கிறார். அப்ப அந்த ஓர்டரும் பிழை, அந்த ஓர்டரும் பிழை. சரியா பிள்ளையா? அந்த ஓர்டரும் பிழை, அந்த ஓர்டரும் பிழை. ஆகவே முதலாவது விடைதான் சரியான விடை. முதலாவது விடைதான் சரியான விடை. இப்ப கிளாஸஸ்ல இருக்கிறவங்களுக்கு இருக்கிற சில மாற்ற வேண்டிய விஷயங்கள் அல்லது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருந்தா கொஞ்சம் பேசுங்க. சார் நீங்க இதுல ஒரு ஓர்டர்னு சொன்னீங்கல்ல சார் பெஸ்ட்டுக்கு ஏ பி சி எஃப் டி. அப்ப அந்த ஓர்டர் பிள்ளையா சார்? இப்ப ஓர்டர் தான் சரிதானே? இல்ல, அந்த ஓர்டர் இப்ப நிபந்தனை வினாக்கள்ல ஒவ்வொரு நிபந்தனைக்கும் ஏற்ற மாதிரி ஓர்டர் மாறும். நான் செல்ல ஓர்டர் 19வது கேள்விக்குரிய ஓர்டர், 19வது கேள்வியில் சந்திக்கிற நிபந்தனைக்குரிய ஓர்டர். சரியா? ஒவ்வொரு நிபந்தனைக்கும் ஏற்ற ஓர்டர் மாறும். ஆனா நடுவுல சி வாரது மாறுமா? என்ன நிபந்தனை வந்தாலும் என்ன ஓர்டர் வந்தாலும் சி எங்க வரணும்? மூணாவதான் வரணும். மூணாவது வரணும். சரி, ஓகே. இந்த கிளாஸஸ்ல நம்ம மாற்ற வேண்டிய சில விஷயங்கள் அல்லது தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் இருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, ஒரு 5 நிமிஷம். பேசும்போது டிஸ்பிளே வாரன்றது நம்மளோட ப்ரொஃபைல் பிக்சர் வாரன்னு சொல்றது மத்தாக்கள் பேசக்குள்ள உண்மையா கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனான ஒரு விஷயம்தான். அதை கொஞ்சம் எல்லாரும் என்ன செய்யுங்க, கொஞ்சம் அதை உணர்ந்து கொஞ்சம் நடந்து கொள்ளுங்க. சரியா? எல்லாரும் கொஞ்சம் உணர்ந்து கொள்ளுங்க. மற்றது நிறைய பேர் மைக்கை மியூட் பண்ணாம வச்சுக்கொள்றீங்க, அன்மியூட் பண்ணி நீங்க பெரியான பிள்ளைகள் கதைக்கிறது, உங்களோட வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனையும் இதுல கேட்குது. சரியா? அப்ப உங்களுக்கு நல்லதில்லை, கிளாஸ் இருக்கிறவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதையும் அவாய்ட் பண்ணி கொள்ளுங்க. வேற விஷயங்கள் டவுட்ஸ் இருந்தா குரூப்ல போடுங்க. சரி, எனக்கு பர்சனல் அனுப்பாட்டியும் பிரச்சனை குரூப்ல போட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிற டைமும் ஆன்சர் போடுவேன். சரியா? வேற எதுவும் இஷ்யூ வலிக்குதா? வேற எதுவும் இஷ்யூ? சார் ரெக்கார்டிங் தருவீங்களா சார்? எதிர ரெக்கார்டிங் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? எடுத்துட்டேன் ரெக்கார்டிங். 100 பேர் தானே 100 பேருக்குரிய
வந்து ஒரு 250 பேருக்குரியது வந்து ஜூம் கம்பெனியால என்ன செய்யணும், ஆர்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு 1 டே டைம் தேவைப்பட்டுச்சு. உங்களோட கிளாஸுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முதல் தான் எனக்கு கிடைச்சது. இல்லாட்டி இன்றைக்கும் வந்து 100 பேருக்குரிய லிங்க் தான் வேலை செஞ்சிருக்கும். அப்போ இதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரியா? இதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு கட்டாயம் நான் நாளைக்கு மார்னிங்குள்ள போடுவேன் உங்களுக்கு. சரியா? எது டவுட்ஸ் இருந்தா கேட்டுக்கோங்க. அப்போ இன்ஷால்லா இந்த அளவோட நம்ம கிளாஸை முடித்துக் கொள்வோம். இன்னைக்கு ஒரு 15 கேள்விகள் பார்த்துக்கோம். முக்கியமான கேள்வி தான் 15. சரியா? இதை விட ஸ்பீடா போக இயலாது. யாரும் நினைக்கிறீங்களா இதை விட ஸ்பீடா போகலாம்னு? யாரும் நினைக்கிறீங்களா? இதுல 1.5 மணிக்கு இடம் ஆகுது. இதை விட ஸ்பீடா போக இயலாது. போனா வந்து கொஞ்சம் ஒரு பிரதர் வந்து இப்ப இதுல ஷார்ட் கட் கொஞ்சம் சொன்னார் இல்லையா, அது நல்ல விஷயம் உண்மையா. அவர் வந்து எக்ஸாம் எல்லாம் எப்படியோ என்ன செஞ்சிருவாரு, பாஸ் ஆயிடுவாரு. எல்லாரும் ஷார்ட் கட் அவருக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் மெட்ஸ் நாலேஜ் அவருக்கு கூடியாக இருக்கலாம். சரியா? ஆனா நான் வந்து இப்ப இதுல யாரும் யாரையும் கிளியாக நினைக்க முடியாது. மெட்ஸ் நாலேஜ் கொஞ்சம் குறைவான ஆக்கள், மெட்ஸ் ஓட்டம் குறைஞ்ச ஆக்கள் எல்லாருமே இருக்கு. எல்லாரையும் சேர்த்து வேணா என்ன செய்யணும், நான் கொண்டு போக வேண்டியிருக்குது. சரியா? அதனால யாரும் யாருடையும் மனஸ்தாபப்பட்டு கொள்ள வேண்டிய தேவை இல்லை. சரியான? இந்த கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட சொல்லுங்க சார். ஒவ்வொரு ஹெட்டிங்கா போகலதா சார்? நீங்க ஸ்டார்ட்ல சொன்ன பேப்பர் வைஸா போறதா, ஹெட்டிங் வைஸா போறதான்னு சொல்லி சொல்றேன். ஒரு ஹெட்டிங்கா போறதால என்ன நடக்கும் என்று சொன்ன ஒரு பிரச்சனை உண்டு. வந்து இந்த கிளாஸஸ் வந்து கொஞ்சம் அந்த போரிங் அடிக்கும் என்று நிறைய பேர் ஒப்பீனியன் அது. சரியா? எல்லா சாப்டர்லயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போக்கல கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வார மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கு அந்த பேர்சனல் மெசேஜ் பேப்பர் வைஸா கொஞ்சம் கொண்டு போங்க சார். இந்த மாதிரி என்ன பிரச்சனை, எல்லா இலங்கையில எல்லா கிளாஸஸும் வந்து ஒரே ஒரு இடத்தை தவிர கண்டியில நடக்கிற ஒரே ஒரு கிளாஸை தவிர்த்து மற்ற எல்லா கிளாஸும் வந்து பேப்பர் வைஸா போறதால பெரும்பாலானாக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. நிறைய இடத்துல நிறைய கிளாஸஸ் போகுது. உங்களுக்கு தெரியும், இப்ப நேற்று நான் ஒரு கிளாஸ் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. 25 மணித்தியாலம் ஐக்கியவும் ஜெனரல் நாலேஜும் 3000 ரூபாய் பேமெண்ட். அதே போல 2500 ரூபாய் பேமெண்ட். இதான் குறைஞ்ச பேமெண்ட். நான் உங்களுக்கு வாங்கிக்கிறது வந்து 30 ஐக்யூ கிளாஸ், 30 ஜிகே கிளாஸ், கிட்டத்தட்ட 90 மணித்தியாலம். ஒரு கிட்டத்தட்ட 100 மணித்தியாலம் கிளாஸ் நடக்கும். நீங்க 3000 ரூபாய் தந்திக்கிறீங்க. ஒரு கிளாஸுக்கு கணக்கு பாருங்க, 30 ரூபாய் வரும். ஒரு கிளாஸுக்கு 30 ரூபாய் வரும். கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு 30 ரூபாய் வரும். சரியான? இந்த லெவல்ல தான் உங்களோட ஃபீஸ் வாங்கிறேன். ஏன்னு சொன்னா இந்த துண்டுக்குள்ள வந்து நிறைய பேருக்கு பொருளாதார பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதே போல இந்த மலையகத்து சைட்ல இருந்து பிள்ளைகளும் ஜாயின் ஆகிக்கிறாங்க. இனி அவங்களையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டி இருக்குது. சரியா? இந்த வெள்ளத்தால புயலால கொஞ்சம் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. எல்லாரையும் டார்கெட் பண்ணி எல்லாரும் படிக்கணும் என்ற ரீதியில தான் நம்ம மிச்சல் சீப் செஞ்சிடும். இந்த அமௌண்ட் ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட நான் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு 12,000 ரூபாயோட பேக்கேஜ். வேற இடங்களை நீங்க படிக்கிறேன்னா 12,000 ரூபாய் போட்டு படிக்கணும். சரியானே? இந்த கிளாஸஸ் வந்து வெற்றிகரமாக நான் கொண்டு முடிக்கிறது இறைவனுக்கு அடுத்ததாக இதுல பார்ட்டிசிபேட் பண்ற உங்களோட கையில தான் இருக்குது. நீங்க வந்து எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு. கிளாஸுக்கு வந்தோம் போனோம் என்றதையும் தாண்டி எனக்கு தேவை வந்து இப்ப 110 பேர் கிட்ட ஜாயின் ஆகிக்கிறேன் படிக்கிறீர்களா, ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு போறோம். எனக்கு ஒரு 100 பேராக என்ன செய்யணும், நான் எக்ஸாம் பாஸ் அனுப்புறதுதான் எனக்கு இருக்கிற சந்தோஷமும் எனக்கு இருக்கிற வெற்றியும். மற்றும்படி நீங்க போட்ட காசோ அதோ இதோ எதுவும் எங்களுக்கு என்ன செய்ய போறல, உண்மையான சந்தோஷத்தை தர போறல. உண்மையான சந்தோஷம் 110 பேர்ல ஒரு 100 புள்ளியில் பாஸ் ஆகிக்கிறது தான் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம். சரியா? ஸோ நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நீங்க எல்லாரும் வந்து நான் சொல்ல தேவையில்லை. உங்கள்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணது எல்லாரும் யூனிவர்சிட்டி முடிச்சாங்க, பட்டதாரிகள், கிராஜுவேட். உங்கள்ட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி படியுங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு தெரியும். அது நிறைய பேர் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னன்னா, அட்மிஷன் வந்ததுக்கு பிறகு படிக்கிறேன். நிறைய பேர் இன்றைக்கும் 2-3 பேர் மெசேஜ் போட்டாங்க. எனக்கு அவங்களுக்கு கோபம் வருது. என்ன சொன்னா, போன் பண்ணிட்டாங்களா சார், க்ளோசிங் டேட் ஆகிட்டா, எவ்வளவு கேள்விகளை தான் கேட்கிறாங்க. அப்ப இது வந்து பட்டதாரி மாதிரி கேள்விகள் கேட்கறது அழகு இல்லைன்னு. அது அட்மிஷன் வந்ததுக்கு பிறகு படிக்கிறது எல்லாமே. போட்டு என்ன சொல்றதுன்னா,
ஆஹ் அங்கே நம்முடைய பெரும்பான்மை இனத்து சகோதரர்கள் அதிகமாக போனா நம்ம பாவிக்கிற வார்த்தை வேணுமென்று செஞ்சுட்டான், நம்மளை வேணுமென்று தட்டான், அப்படியெல்லாம் இல்லை. அந்த பிள்ளைகள் படிக்குது. சரியான அந்த பிள்ளைகள் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு தெரியும். யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளை ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தெரியும். அவங்க ஒரு 2 இயர்ஸுக்கு முதல்ல இருந்தே ப்ரிப்பேர் ஆகும். அந்த பிள்ளையோட நம்ம போட்டி போடணும்னா நம்ம எப்படி படிக்கணும்? இந்த எக்ஸாம்ல எதுலையும் இந்த போட்டி பரீட்சை வச்சு எடுக்கிற எக்ஸாம் என்ன எக்ஸாமாக இருந்தாலும் அங்க யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரியான பாஸ் ஆனா உங்களுக்கு தொழில் கிடைக்கும், பாஸ் ஆக இல்லையா தொழில் கிடைக்காது. அது தமிழா சிங்களமா முஸ்லிமா எதுவும் அங்க பார்க்க மாட்டாங்க. நீங்க பாஸ் ஆனா உங்களுக்கு தொழில் கிடைக்கும். சரியான ஆகவே நீங்க ஃபெயில் ஆகிறார்கள் சொல்ற ஒரு காரணம் அது அப்படி துவேஷம் பார்த்துட்டாங்க, அப்படி எதுவும் இல்லை. நம்ம எக்ஸாம் பாஸ் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தொழில் கிடைக்கும். சரியான அப்ப அதை டார்கெட் பண்ணி எல்லாருமே செய்யுங்க, படித்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இதோட கிளாஸை முடித்துக் கொள்வோம். மேலதிகமாக எதுவும் சந்தேகங்கள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் டைம் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி கொள்றேன். சரியா? இதோட கிளாஸை முடித்துக் கொள்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் நைட்.